ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். 2022 அக்டோபர் 14ஆம் தேதி மத்தியானம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 இருக்கிற கணித வினாக்கள் 30 இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி, கிறிஸ்துமஸ் மற்றும் குடியரசு தினத்திற்கு இடையே உள்ள நாட்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் வந்து டிசம்பர் 25, குடியரசு தினம் வந்து ஜனவரி 26. இப்போ இதுக்கு இடைப்பட்ட நாட்கள் தான் கேட்டிருக்கிறாங்க. டிசம்பர் 25லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 6 நாள் இருக்குது. அதன் பிறகு ஜனவரி 26 வரைக்கும் 25 நாட்கள் இருக்குது. ஸோ 26, 25, 6, 31 நாட்கள் இருக்குது கிறிஸ்மஸ்க்கும் குடியரசு தினத்துக்கும் நடுவில். ஆப்ஷன் டி. ஒரே ஒரு இரட்டை பகா எண் வந்து 2. அது வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. 2/0னா 1 வந்துடும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. 2/1னா 2. இதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி. இதில் வந்து என்னென்ன எவால்வேட் பண்ணுறாங்க பாருங்கள். இரட்டை எண்கள்லாம் பகா எண்கள் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம மனசில் ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரே ஒரு இரட்டை பகா எண் தான் இருக்குது. அது வந்து 2. அந்த 2ஐயுமே எப்படி கொடுத்துருக்குறாங்க? பவரில் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் பி. பியை கண்டுபிடிக்கணும். -3 power p plus 2 into -3 power 5 which is equal to -3 power 10 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே எல்லாமே பேஸ் வந்து -3 தான் இருக்குது. அப்போ பவரை வந்து ஆட் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கேயும் -3 இங்கேயும் -3ன்றதால ஒரு -3 போட்டு பவரை வந்து ஆட் பண்ணிடலாம். பவர் வந்து p plus 2 plus 5 which is equal to இந்த பக்கம் என்ன இருக்குது? -3 whole power 10 இருக்குது. இப்போ ஈக்குவலுக்கு 2 பக்கமும் இருக்கிற பேஸ் சரியாக இருக்குது. இங்கேயும் -3 இங்கேயும் -3. அப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது பவரை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். p plus 2 plus 5 which is equal to 10. அதாவது p plus 7 equal to 10. அப்போ p equal to 10 plus 7 இங்கே வந்தால் -7. அப்போ 3. p equal to என்ன ஆன்சர் கிடைக்குது? 3. இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், p plus 2q equal to 18 மற்றும் pq equal to 40 எனில் 2/p plus 1/qவின் மதிப்பை காண்க. அவங்க நம்மள்ட்ட கேட்டிருக்குது 2/p plus 1/q. கொடுத்துருக்கிறது pqவும் p plus 2qவும் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க அது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். இங்கே வந்து டினாமினேட்டர் p, இங்கே வந்து டினாமினேட்டர் q. அப்போ வந்து என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் வந்து pq. இப்போ இதை க்யூவால் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இதை என்ன செய்வோம்? க்யூவால் மல்டிபிள் பண்ணுவோம். 2 × q 2q ப்ளஸ் இதை p-ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இது என்ன செய்வோம்? p-ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 1 × p p இட் இஸ் ஈக்குவல் டு நம்மக்கிட்ட 2q + pக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா கொஷினில்? கொடுத்துருக்குறாங்க. 2q + pக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 18. அப்போ அதை போட்டுக்கிறோம். pq என்ன கொடுத்துருக்குறாங்க? 40. அவ்வளோதான். 18/40 ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது. இதே கொஷின் வேறு ஒரு எக்ஸாமில் கேட்டுட்டு 18/40 கொடுக்கல, 9/20 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் வந்து இதுக்கு ஆன்சர். எட்டு 20 x 80 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதே வரிசையில் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8:20 which is equal to x 80. இது எப்படி எழுதுவோம்? 8/20ன்னு எழுதுவோம். ஈக்குவல் டு x/80ன்னு எழுதுவோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இதை கொண்டு வரணும். இதுக்கு இது சமான பின்னம், அதாவது விகித சமம்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ 20ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 80 வரும்? 4 மல்டிபிள் பண்ணால் 80 வரும். 4 20 80. அதே 4ஆல் மேலே மல்டிபிள் பண்ணுறோம். 4 8 32. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 32. அப்போ இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா 8:20 which is equal to 32:80 அப்படின்னு வரும். அப்போ தான் இது ரெண்டுமே வந்து விகித சமம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 2 8 5 2 20 வந்துடுச்சா? இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4 8 32 5 8 80 வந்துடுச்சா? விகித சமமாக இருக்கா? ஸோ இதோட ஆன்சர் வந்து 32. ஆப்ஷன் சி. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 68 சதுர சென்டிமீட்டர், அதன் மூலை விட்டம் 17 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. சாய் சதுரத்தின் பரப்பளவுன்னதும் நம்ம ஃபார்முலாவை எழுதினோம். 1/2 ×
d1 இன்ட்டு d2. இது வந்து சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான வாய்ப்பாடு. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 68 சதுர சென்டிமீட்டர். இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஹாஃப் இன்ட்டு ஒரு மூலை விட்டம் வந்து 17ன்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு மூலை விட்டம் கேட்டிருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 68. நமக்கு தேவை d2, இன்னொரு மூலை விட்டம் தேவை. இந்த பக்கம் 68 இருக்குது. இங்கே வகுத்தலில் இருக்க 2 இந்த பக்கம் பெருக்கலாக வந்துடும். இங்கே பெருக்கலில் இருக்க 17 இந்த பக்கம் வகுத்தலாக வந்துடும். இதை இனிமேல் என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இப்போது ஒரு 17 17, 4 17 68, 4 10 40, 4 7 28 68, மீதி 4 இன்ட்டு 2 இருக்குது. 4 2 8. அப்போ இன்னொரு மூலை விட்டம் என்ன நமக்கு? 8. 8 சென்டிமீட்டர் ஆன்சரில் இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷன் பி இருக்குது. நமக்கு வந்து சாய சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கணக்கை வந்து சரி பண்ண முடியும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த டாட்டட் பார்ட். டாட்டட் பார்ட் புள்ளி வைக்கப்பட்ட ஏரியாவோட, புள்ளி வச்சிருக்கிற பகுதியோட ஏரியா பரப்பளவு கேட்குறாங்க. அதாவது ஒரு சதுரம் இருக்குது, 6x6 சதுரம். அதில் வந்து 4 கார்னரையும் வந்து கால் வட்டங்களாக பிரிச்சுட்டாங்க. 2 சென்டிமீட்டர் ஆறால் உள்ள கால் வட்டங்களாக இருக்குது. இது எப்படி போடலான்னு பார்ப்போம். புள்ளி வைத்துள்ள இடத்தின் பரப்பளவு கேட்டிருக்கிறாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சதுரம் இருக்கா நம்மக்கிட்ட. அப்போ சதுரத்தின் பரப்பளவு a ஈக்குவல் டு a ஸ்கொயர்டா. ஏ என்னங்க நமக்கு 6 சென்டிமீட்டரா? அப்போ 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் 36. 36ன்றது என்ன? சதுரத்தின் பரப்பளவா? அதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எதை கண்டுபிடிக்கணும்? இந்த 4 கால் வட்டங்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா மொத்த சதுரத்தின் பரப்பளவுலேருந்து கால் வட்டங்களின் பரப்பளவை லெஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறதெல்லாம் புள்ளி வச்ச இடம்தான். அப்போ புள்ளி வச்ச இடத்தோட பரப்பளவு நமக்கு கிடச்சிரும். இப்போ கால் வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இது கால் வட்டம்னு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே பாருங்கள் 90 டிகிரியாக இருக்கா? அதே தான் இது, அதே தான் இது, அதே தான் இது. இப்போ ஒரு வட்டத்தை சரியாக அப்படி நாளாக பிரித்தோம்னா இங்கே 90 டிகிரி வருதா? அப்போ இது என்னது? கால் வட்டம். இது என்ன சொல்லுவோம்? கால் வட்டம் சொல்லுவோம். 90 டிகிரி வருதா? ஸோ இங்கே இருக்கிறது 4மே என்னது? கால் வட்டம். இப்போது ஒரு கால் வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி இன்ட்டு 1 2 3 4 4ஆல் பெருக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று, எல்லாமே புரிதல் தான், நமது புரிதல் தான். இப்போ இது ஒரு கால் வட்டம் இங்கே இருக்குது, இந்த கால் வட்டம் இங்கே இருக்குது, இந்த கால் வட்டம் இங்கே இருக்குது, இந்த கால் வட்டம் இங்கே இருக்குது. அப்போ 4 கால் வட்டங்கள் சேர்ந்தது என்ன? ஒரு முழு வட்டம். அப்போ வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சாலும் இது 4ம் கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஸோ அப்போ வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். 22/7 பை ஆர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? இந்த பகுதி 2 சென்டிமீட்டர். இதான் வந்து ஆர் 2 சென்டிமீட்டர். அப்போது ஆர் ஸ்கொயர்னால் 2 × 2 இட் இஸ் ஈக்குவல் டு 2 2 4 4 22 88/7 இட் இஸ் ஈக்குவல் டு. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 7 7 18 2 7 14 பாக்கி 40 வரும். புள்ளி வச்சு 0 சேர்த்தனா 5 7 35 பாக்கி 50 வரும். 7 7 49 வரும். 12.57 வருது. நம்ம வந்து இங்கே இந்த ஆப்ஷனை பார்த்தோம்னா எல்லாமே டெசிமலில் தான் இருக்குது. அப்போ நம்ம டெசிமலில் கண்டுபிடிக்கிறது நல்லது தான். அதே மாதிரி எல்லாம் 2 டெசிமல் தான் பார்த்து வச்சுருக்குறாங்க. நம்மளும் 2 டெசிமலோடு என்ன செய்யலாம்? நிறுத்திக்கலாம். இப்போ நமக்கு 12.57ன்னு கிடச்சது என்ன? இந்த 4 கால் வட்டம் இருக்கு இல்லையா, அதோட பரப்பளவு. அவங்க என்ன கேட்குறாங்க? புள்ளி வச்ச பகுதியோட பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ மொத்த சதுரத்தோட பரப்பளவுலேருந்து கால்வட்டத்தை பரப்பளவு லெஸ் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாமே புள்ளி வச்ச பகுதி தான். அப்போ சதுரத்தின் பரப்பளவு 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு 12.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுலேருந்து இதை நம்ம என்ன செய்கிறோம்? லெஸ் பண்ணுறோம். ரெண்டு 3ல் 1 போச்சுன்னா அங்கே 2 வரும்ப்பா. 23.43 43 வந்திருக்கு நமக்கு. ஆனால் எங்கள் ஆன்சரில் வந்து 23.44 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. கீழ்கண்ட பெருக்கற் பலனின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் கிடையாது, இருக்கிற பூஜ்ஜியத்தெல்லாம் அப்படியே போட வேண்டியதான், எண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 பூஜ்ஜியம். எத்தனை பூஜ்ஜியங்கள்? 18 பூஜ்ஜியங்கள்.
ஒருவேளை அதிகமாக வருமா, பெருக்கல் செஞ்சு பார்த்துடலாமா? பெருக்கற் பலனின் பூஜ்ஜியங்கள் தானே கேட்டிருக்கிறாங்க. அப்போ இருங்க பெருக்கி பார்த்துருவோம். இந்த பூஜ்ஜியங்கள் எல்லாம் 18 வருது. இது இல்லாமல் நம்ம எது பெருக்கிறோம்? 32 இன்ட்டு 1 ஒரு 32 32 இன்ட்டு 4 32 இன்ட்டு 4 இன்ட்டு இங்கே ஒரு 35 இன்ட்டு இங்கே ஒரு 16. பூஜ்ஜியத்தெல்லாம் கூட்டணும்ல, இதையும் பெருக்கிடுவோம். பெருக்கிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம். 4 2 8 4 12. அடுத்தது இது என்ன செய்கிறோம்? 35ஆல் பெருக்கிறோம். 8 40 2 10 4 14 1 5 5 1 6 3 8 24 2 3 2 6 2 8 3 1 3 0 8 14 44. இப்போ இன்ட்டு இந்த 16ஆல் பெருக்கிறோம். 6 0 0 6 8 48 4 6 நாள் 24 4 28 2 6 நாள் 24 2 26 ஒரு 0 0 ஒரு 8 8 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 0 8 16 1 7 நாளும் 11 1 பாக்கி 1 3 3 நாளும் 7. இப்போ இதில் ஒரு 0 வருதுல்ல, அங்கே இருக்கிற 0லாம் 18, இந்த 0வையும் சேர்த்துக்கிறோம் 19. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எத்தனை 0? 19 0. கொடுக்கப்பட்டுள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணி எழுதுறது ஓகே. இவங்க வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க? பெருக்கற் பலனின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அப்படின்னு இருக்காங்க. இப்போ எண்களை வரைக்கும் பெருக்குனாலே அதில் நமக்கு கடைசி ஒரு பூஜ்ஜியம் வருது. இருக்கிறது எல்லாமே 18 பூஜ்ஜியம், 18 1 19 பூஜ்ஜியம் வருது. அதுக்கு இஃப் 15552 which is equal to 2 power m into 3 power n எனில் m எண்ணின் மதிப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வும் பகா எண், 3யும் பகா எண். அப்போ நம்ம கொடுத்துருக்குற 15552 டானா வகுத்தல் படி நீட்டமாக வகுத்துக்கிட்டே போக வேண்டியதான். 2 3 2 3ன்னு பகா என்னால் வகுத்துட்டு இருந்தோம்னா எத்தனை வந்திருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 15552 ஃபஸ்ட்டு 2ஆல் வகுத்துருவோம். 7 2 14 பாக்கி 1 15 7 2 14 15 7 2 14 12 6 2 12 3 2 6 17 8 2 16 மீதி 1 17 8 2 16 மீதி 1 16 8 2 16 2 1 2 2 18 9 2 18 4 2 8 4 2 8 2 9 2 18 மீதி 1 14 7 2 14 2 2 4 2 4 2 8 1 17 8 2 16 1 12 6 2 12 2 2 4 4 2 8 3 2 6. இதுக்கு மேலே 2ஆல் வகுக்க முடியுது, ஏன்னா 3ல் முடியுது இல்லையா? இப்போ இது 3ஆல் வகுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா 4 3 7 7 2 9 9 3ஆல் வகுக்கலாம். இப்போ 3 8 3 24 1 3 3. இந்த 81 வந்து இங்கே போட்டுக்கிறேன், இதுலேருந்து செஞ்சுட்டு வரேன். இதையும் 3ஆல் வகுக்கலாம். 2 3 6 மீதி 2 இருக்கும் 21 7 3 21 3 9 3 27 3 3 9 3 1 3 3. ஓகேவா? இப்போ 2 எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ 2 power 6 இன்ட்டு 3 எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 3 power 5. அவ்வளோதான் ஆன்சர். அவங்க என்ன கேட்குறாங்க? m மற்றும் n-இன் மதிப்பு. 2 power m 2 power m-ல் என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ m ஈக்குவல் டு 6. அடுத்தது 3 power n. 3 power n-னா n-க்கு பதிலாக என்ன வந்திருக்கு? 5. அப்போ m ஈக்குவல் டு 6, n ஈக்குவல் டு 5. ஆப்ஷன் ஏ. நிமிடத்திற்கு 2 மீட்டர் வேகத்தில் 2 மணி நேரத்தில் கடக்கப்பட்ட தொலைவு என்ன? அவங்க வந்து நிமிடத்தில் கொடுத்துருக்குறாங்க, மணி நேரத்தில் கேட்டிருக்கிறாங்க. இது அப்படியே நம்ம வாழ்வியல் ரீதியாக அப்ரோச் பண்ண வேண்டியதான். ஒரு நிமிடத்திற்கு 2 மீட்டர். அப்போ 60 நிமிடத்திற்கு 60 × 2 120 மீட்டர். ஏன் 60 நிமிடம் கண்டுபிடிக்கணும்? 60 நிமிடம்ன்றது 1 மணி இல்லையா? அதனால் 60 நிமிடத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். 2 மணி நேரம்னு கேட்டிருக்கிறதால 2னா 120 நிமிடம். அப்போ என்ன செய்யலாம்? 120 × 2ன்னு போடலாம், 240 மீட்டர். அப்படி இல்லைனா 60 நிமிடத்துக்கு 120 மீட்டர். 60 நிமிடம்ன்றது 1 மணி நேரம். அப்போ 2 மணி நேரம்னா இதை 2ஆல் பெருக்கணும். 120 2ஆல் பெருக்கணும் 240. எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்து சரியாக வந்துடும். 240 மீட்டர் தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி.
ஒரு கடிகாரம் தற்போது 5:25 நேரத்தை காட்டுகிறது சாயந்தரம் எனில் 1 மணி 3 நிமிடங்களுக்கு முன்பு நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் என்ன? 5:25 இருக்குது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்குறாங்க. 4:25 இது நமக்கே தெரியும். அது மட்டும் இல்லாத 3 நிமிடம் வேறு கொடுக்குறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன செய்யணும்? 3 நிமிடத்தையும் கழிச்சிக்கணும். அப்போது 4:22 இருந்திருக்கும். 1 மணி 3 நிமிடங்களுக்கு முன்பு 4:22 இருந்திருக்கும். இப்போது அப்படி இருக்குன்னா இது வந்து 4 தான் 20 நிமிடத்தில் வரும். 22 இங்கே இருக்கும். சின்ன முள் இங்கே இருக்கும். பெரிய முள் அப்படியே ஜஸ்ட் இங்கே இருக்கும். 4 அப்படியே 4:22 பொழுது முள் அப்படியே நகர்ந்துருது இல்லையா? அப்படியே கொஞ்சம் நகர்ந்து தானே வந்துடும். அப்போ எப்படி இருக்கும்னா இது 4 இது 5 இது 6ன்னு வச்சுப்போம். 4:22னா கிட்டத்தட்ட 4:30 வருதுல்ல. அப்போ சின்ன முள்ளும் நகர்ந்துடும். அதே ரேஞ்சில் தான் என்ன செய்யும்? பெரிய முள்ளும் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்கும். என்ன கோணம் வரும்? இங்கே ஏதாவது கோணம் வருமா? வராது. அதாவது பூஜ்ஜிய கோணம். ஆப்ஷன் ஏ. சரியாக 4 மணினா அந்த சின்ன முள் 4 கிட்ட இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் 4:20 கிட்ட வந்துட்டதால அந்த சின்ன முள்ளுமே அந்த 20 அந்த தூரத்துக்கு நகர்ந்துருக்கும். ஸோ பூஜ்ஜிய கோணம். 1, 2, 3, 4, 5 ஆகிய எண்களை ஒரு முறை பயன்படுத்தி உருவாக்கப்படும் 4 இலக்க எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 நம்பரை பயன்படுத்தி 4 இலக்க எண் உருவாக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். 5 பவர் 4 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 625 இதான் வந்து ஆன்சர். 625 வழிமுறைகள் அதுக்கு இருக்குது. ஏன் இவ்வளோ வருது அப்படின்னு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இருக்குன்னா 5 நம்பர் நம்ம கையில் இருக்குது. நம்ம உருவாக்க போகிறது 4 இலக்கம் தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து முதல் இலக்கமாக வச்சுக்கிறேன். அடுத்து 3 இலக்கம் போடுவோமா? ஃபஸ்ட்டு இங்கே 2 போட்டு இது 3ல் எது வேணாலும் 2 மாற்றி போடுவோம். அதுலேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வழிக்கு மேலே வரும். அடுத்தது இங்கே 3 போட்டுட்டு மீதி இருக்க நம்பரை வந்து மாற்றி போடுவோம். ஸோ இன்னமும் ஃபஸ்ட் இலக்கம் ஒன்றா தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இலக்கத்தை தூக்கிட்டு இங்கே 2 போடும்பொழுது அதில் ஏகப்பட்ட வழிமுறைகள் வரும். ஸோ 5 நம்பர் இருக்குது. 5 நம்பரையும் 4 இலக்க என்ன அமைக்கிறோம்? அதுக்கு 625 வழிமுறை இருக்குது. கவின் 1 மணி நேரத்தில் 4.5 கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் 15.25 கிலோமீட்டர் அவன் நடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? கவின் வாக்டு 4.5 கிலோமீட்டர் இன் an hour. How much time will take if he walked 15 3/4 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. 1 மணி நேரத்தில் 4.5 கிலோமீட்டர். அப்போது அரை மணி நேரத்தில் அதில் அப்படியே பாதி 2.25 கிலோமீட்டர். ஏன் இப்படி கால் அரை அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே வந்து பார்த்தாலே இங்கே 3/4 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே 1/2 கிலோமீட்டர் இருக்குது. 3/4 கிலோமீட்டர் எப்படி வரும்? ஒரு அரையவும் ஒரு காலையும் கூட்டினா தான் 3/4 கிலோமீட்டர் வரும். அதனால தான் 1 மணி நேரத்துக்கும் அரை மணி நேரத்துக்கும் நம்ம அங்கே நோட் பண்ணிக்கிறது. இப்போ அரையும் காலும் கூட்டினோம்னா 3/4 கிலோமீட்டர் வந்துடுமா? அடுத்தது அரை மணி நேரத்தில் 2.25 கிலோமீட்டர் எழுதிட்டோம். அடுத்தவங்க என்ன கேட்குறாங்க? 15.25 கிலோமீட்டர் அவங்க கடக்கணும்னா எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4.5 மணி நேரம் இருக்குன்னா அது 3ஆல் பெருக்கிறோம். 3 நாங் 12 3 1/2 12 1 13 கிலோமீட்டர். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது 15.25 கிலோமீட்டர். இப்போ அப்படி என்ன பண்ணுறோம்? 4.5 மணியை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 1 மணி நேரத்துக்கு 4.5 மணி நேரம்னா 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ? 3 நாள் 12 3 1/2 மணி நேரம். அப்போ 13.5 மணி நேரம். அவங்க கொடுத்துருக்கிறது 15.25. அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 2.25 மணி நேரம் கண்டுபிடிச்சோமா? இப்போ 13 2 15 அரையும் காலும் 3/4 15.25 மணி நேரம் வந்துடுச்சா? அப்போது 3 மணி நேரம் அரை மணி நேரம் 3.5 மணி நேரம் நடந்தால் 15.25 கிலோமீட்டர் நடக்கலாம். இது நம்ம ஜென்ரலாக நம்ம அடிப்படை புரிதலோடு போடுறது. இதை கணக்காக போடணும் அப்படின்னா 1 மணி நேரத்தில் நடக்கும் தொலைவு 4.5 கிலோமீட்டர். இது கலப்பு பின்னமாக இருக்குது. அதை தகா பின்னமாக மாற்றணும். 4 2 8 8 1 9 9/2 அப்படின்னு மாற்றிடுறோம். 15.25 கிலோமீட்டர் நடக்க எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க அப்படின்னா கடக்க வேண்டிய தொலைவு 15.25 கிலோமீட்டர். அதை வந்து 1 மணி நேரத்துக்கான தொலைவால் வகுத்தோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரிய போகுது. இப்போது 15.25 தகா பின்னமாக மாற்றுறோம். 4 15 60 60 3 63/4.
இப்போது 63/4 தான் கடக்க வேண்டிய தொலைவு. இது எவ்வளோ நேரத்தில் போவாங்கன்னு கேட்குறாங்க. 1 மணி நேரத்தில் 9/2 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்போ இவ்வளோ தூரத்தை எத்தனை மணி நேரத்தில் போவாங்க? இதான் வந்து கணக்கு ஃபார்மேட்டு. இப்போ என்ன செய்கிறோம்? 63/4 9/12 வகுத்தலில் இருக்குது. இங்கே வந்து பெருக்கலாம் மாதிரி தலைகீழ் ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஒரு 9 9 7 9 63 ஒரு 2 2 2 2 4. அப்போ 7/2 7/2னா என்ன? 3.5 3.5 மணி நேரம். கணக்காக போடணுன்னா இப்படி இந்த மாதிரி கணக்கெலாம் போட வேணாம். இதை வச்சு புரிஞ்சே நம்ம போடலான்னா இந்த மாதிரி போடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? 3.5 மணி நேரம். 3 மணி 30 நிமிடங்கள். அனிதாவின் காய்கறி தோட்டம் செவ்வக வடிவில் உள்ளது. அது 6 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பாகத்தில் கத்தரிக்காயும் 2 பாகத்தில் தக்காளியும் மீதமுள்ள 3 பாகத்தில் வெண்டையும் பயிரிடப்பட்டுள்ளது. வெண்டை தக்காளி பயிரிடப்பட்ட பாகம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து மற்றும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வெண்டையாக இருக்கும், இது தக்காளியாக இருக்கும். அப்போ பிரித்து கொடுத்தாலே போதுமானது. இப்போது அனிதா வந்து இந்த ஷேப்பில் தோட்டம் வச்சுருக்குறாங்க, செவ்வக ஷேப்பில். அதை வந்து 6ஆக பிரிச்சுருக்குறாங்க. 1 2 3 4 5 6 6ஆக பிரிச்சுட்டு ஒரு பாகத்தில் கத்திரிக்காய், இதில் வந்து என்ன பண்ணுறாங்க? கத்திரிக்காய் போட்டிருக்குறாங்க. அப்போ கத்திரிக்காய் என்னது? பிரிஞ்சால் 1/6. 2 பாகத்தில் தக்காளி, இதில் வந்து தக்காளி போட்டிருக்குறாங்க. தக்காளி டொமேட்டோ, அப்போ டொமேட்டோ என்னது? 2/6. மீதமுள்ள 3 பாகத்தில் வெண்டை, இது 3த்துலையுமே என்ன போட்டிருக்குறாங்க? வெண்டைக்காய் போட்டிருக்குறாங்க. அப்போ வெண்டைக்கானா லேடிஸ் ஃபிங்கர் வந்து 3/6. கடைசியாக என்ன கேட்குறாங்க? வெண்டை மற்றும் தக்காளி. வெண்டை எவ்வளோ? 3/6. தக்காளி எவ்வளோ? 2/6. இதான் ஆன்சர். 3/6 2/6. ஆப்ஷன் ஏ. If half a meter of cloth cost 22 ரூபா 22 rupees, find the cost of 14 1/3 meters of cloth. அரை மீட்டர் துணியின் நீளம் 22 எனில் 14 1/3 மீட்டர் துணியின் விலை யாது? நமக்கு வந்து 1/4 மீட்டர், அரை மீட்டர், 3/4 மீட்டர்னால் பரவாயில்ல. இதுனா 1/3 மீட்டர். அப்போ 3ல் 1 பங்கு. 14 மீட்டர்ன்றது ஒரு முழு நம்பர், நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இந்த 1/3ன்றது எந்த கணக்கில் வச்சுக்கிறது? அப்போ 1 மீட்டர் துணியோட விலையை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது அரை மீட்டர் தான். ஸோ அப்போ அரை மீட்டர் வந்து 22 ரூபா. அப்போ 1 மீட்டர் எவ்வளோ? 44 ரூபா. இதுக்கெல்லாம் எதுவும் கால்குலேஷன் போடவே வேண்டாம், நமக்கே தெரியும். சரி, இப்போ வந்து 1/3 மீட்டர் எவ்வளோ? 1 மீட்டர் 44 ரூபா. அப்போ 1/3னா 3 பங்கு போடணும். 3 பங்கு போட்டோன்னா என்ன கிடைக்கும்? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 1 3 3 14, 4 3 12, பாக்கி 2, 6 3 18, 6 3 18ன்னு போயிட்டே இருக்கும். அதனால் இது என்ன செஞ்சிடறோம்? 14.67 நிறுத்திடுறோம். அப்படி இது வந்து என்ன? 3ல் 1 பங்கு மீட்டரின் விலை. இப்போ 3ல் 1 பங்கு மீட்டரோட விலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 14 மீட்டர் கண்டுபிடிக்கணும். 1 மீட்டர் 44 ரூபா. 1 மீட்டர் 44 ரூபா. அப்போ 14 மீட்டர் 14 × 44 அப்படியே பெருக்கி போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். 616. அப்புறம் இங்கே ஒரு 14 ரூபா 67 காசு இருக்கா? அதையும் கூட்டிக்கிறோம். 630 ரூபா 67 காசு. எவ்வளோ? 14 1/3 மீட்டரோட விலை வந்து 630 ரூபா 67 காசு. ஆப்ஷன் பி. Find the values of 2/15 plus 4 7/15 minus 2 13/15. எல்லாமே பின்னம் சார்ந்த கணக்குகளாகவே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம பின்னத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் கவனமாக போட்டாலே நமக்கு போதுமானது. இப்போ வந்து 2/15 இருக்குது, ப்ளஸ் 4 7/15 இருக்குது, மைனஸ் 2 13/15 இருக்குது. இதில் வந்து என்ன நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. நம்ம துணிஞ்சு இப்போ கணக்கு வந்து செய்யலாம். டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. அடுத்தது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை என்னவா மாற்ற போகிறோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். அதாவது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறோம். அப்போது 2/15 அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ்
இதை வந்து தகா பின்னமாக மாற்றுறோம். 4 5 60, 60 7 67, 67/15 மைனஸ் 2 5 30, 30 13 43, 43/15. இப்போ எளிமையாக போடலாம். பகுதிகளெல்லாம் ஒன்றா இருக்கிறதால 15 போட்டுக்கலாம். 2 கூட்டல் 67 கூட்டல் மைனஸ் 43 இஸ் ஈக்குவல் டு 67 69 மைனஸ் 43/15. இப்போ என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா 69 மைனஸ் 43 6 2 26 26/15. ஆப்ஷனும் வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்ற போகிறோம். 26 வகுத்தல் 15 ஒரு 15 15 மீதி 11. அப்போது 1 11/15 1 11/15 தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸ்டடி அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோவிங் பேட்டர்ன். பின்வரும் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து 9ஓட 15 கூட்டினா 24 வரும். 9 15 24. 21ஓட 27 கூட்டோம்னா 48. 24ஓட 36 கூட்டினா 60. 36 48 கூட்டினோன்னா 70 84. இதான் இதுக்கு ஆன்சர். அப்போ வந்து 15 27 36 84. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 15 27 36 84 எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்குது. அப்போ இவங்க வந்து அந்த ஆர்டர்னால் இது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் என்ன ஆர்டர் அப்படின்னு அது இருக்கும். ஆப்ஷன் பியை பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பியில் என்ன ஆர்டர்னா 27 15 36 84. அதாவது இப்படி வந்திருக்கிறாங்க. 27 15 36 84 இந்த ஆர்டரில் வந்திருக்கிறாங்க. பின்வரும் வட்ட விளக்க படத்தில் சிவப்பு மற்றும் பச்சை நிற வண்ணங்களை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கையை கேட்குறாங்க. முதல்ல நமக்கு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையே இதில் தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து சதவீதமாக கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று மட்டும் 30 மாணவர்கள்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது சதவீதமாக கொடுக்கும்பொழுது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 100 வந்துடணும் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறோம். 30 5 35, 35 15 50%, 50 25 75%, 75 19 85 94% வருது. இதையும் கூட்டினா 100% வரணும். அப்போ 94ஓட எதை கூட்டினா 100 வரும்? 6 கூட்டினா 100 வரும். அப்போது 6% அப்படின்றது எத்தனை பசங்க? 30 பசங்க. நமக்கு இதுக்கு மட்டும்தான் மாணவர்களின் எண்ணிக்கை தெரியுது. மித்ததெல்லாம் சதவீதம் தான் தெரியுது. அதாவது மொத்தம் எவ்வளோன்னு நமக்கு தெரியல. ஆனால் அதில் 6% அப்படின்றது எத்தனை பசங்க? 30 பசங்க. மொத்தம் எவ்வளோன்னு தெரியல. 6% அப்படின்றது 30 பசங்க. சரிதானா? அப்போ மொத்தம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 30 6/100 இந்த பக்கம் வரும்போது 100/6 மாறிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 1 6 6 5 6 30 5 × 100 500. இப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ? 500 பேர். இதை கண்டுபிடிச்சிட்டோமா? இதை கண்டுபிடிக்க நமக்கு ஹெல்ப்பாக இருந்தது இந்த பார்ட்டு தான். இதில் 30 பசங்கன்னு மட்டும் கொடுத்துருக்குறாங்க, பர்சன்டேஜ் கொடுக்கல. பொதுவாக ஒரு வட்ட விளக்கப்படம்னா ஃபுல் பர்சன்டேஜும் கூட்டினா நமக்கு 100 வரணும். சதவீதத்தில் கொடுத்தா எல்லா சதவீதங்களையும் கூட்டினா 100 வரணும். ஆனால் இங்கே வந்து 94 தான் வருது. மீதி 6% இடிக்குது. அந்த 6% தான் அந்த 30 பசங்க. மொத்த பசங்களில் 6% 30 மாணவர்கள்னால் அப்போ மொத்த மாணவர்கள் 500. இப்போ தான் நம்ம கணக்குக்கு வரோம். எதுக்கு? சிவப்பு பச்சை. சிவப்பு என்ன? ஏல யார் இருக்கா? 15% இருக்குது. இப்போது 100க்கு 15னா 500க்கு எவ்வளோ? ஏன்னா இப்போ தான் 500 கண்டுபிடிச்சோம் மொத்த மாணவர்கள். 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். 5 5 75. இது ஏ சிகப்பு. ஓகேவா? அடுத்தது பச்சை. பச்சைனா என்னது? ஈயில் என்ன இருக்குது? 25. அதாவது 100க்கு 25னா 500க்கு எவ்வளோ? 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். 5 25 125. 125ன்றது பச்சை. சிகப்பு மற்றும் பச்சை வண்ணங்களை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை. இது ரெண்டையும் கூட்டிக்க வேண்டியதான். 75 125 200. ஆப்ஷன் பி. தந்தையிடம் 4 ஏக்கர் நிலம் உள்ளது. அவர் தனது மகனுக்கு 3 2 பங்கு நிலத்தை கொடுத்து விட்டார். 3 2 பங்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட மீதி எவ்வளோ இருக்கும்? 3 1 பங்கு தான் இருக்கும்.
இந்த 3இல் 1 பங்கு எதில்? 4 ஏக்கரில். இது ஆன்சரே. இப்போ 4 × 1/3 இங்கே இருக்காது. 4 × 1/3 எப்படி எழுதுவோம்? 4/3ன்னு எழுதுவோம். 4/3 ஏக்கர் இருக்கும். இதுக்கு பெரிய கால்குலேஷன்லாம் வேண்டாம். 3ல் 2 பங்கு கொடுத்துட்டா 3ல் 1 பங்கு மீதி இருக்கும். எதை 3ல் 2 பங்கு கொடுக்குறாரு, எதை 3ல் 1 பங்கு மீதி இருக்குன்னா 4 ஏக்கரில். அப்போ 4 × 1/3 4/3. 238 மீட்டர் நீளமுள்ள பாயினை 17 பெண்கள் 15 நாட்களில் செய்தனர். 840 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 45 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு. இந்த பக்கம் போடலாம். பாய், பெண்கள், நாட்கள். 238 மீட்டர் நீளம் உள்ளதை செய்யறதுக்கு 17 பெண்கள் 15 நாட்கள். 17 பெண்கள் 15 நாட்கள். 840 மீட்டர் நீளம் உள்ளதை செய்யறதுக்கு 45 பெண்கள். 840 மீட்டர் நீளம் உள்ள செய்கிறதுக்கு 45 பெண்கள் எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ இதையும் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பாயின் நீளம் ரொம்ப அதிகமாகுது, ரொம்ப அதிகமாக அதிகரிக்குது. 840 மீட்டர் லெங்க்த்து. அப்போ இது அதிகரிக்கும் போது நாட்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இப்போ ரெண்டுமே நேர்மாறலில் இருக்குது. பெருக்கல் காரணி வந்து தலைகீழாக மாறும். அதாவது 840/238ன்னு மாறும் இன்று. இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்குது. 17 பேர் தான் இருந்தாங்க, ஆனால் இங்கே 45 பேர். அப்போ பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்களின் எண்ணிக்கை என்ன செய்யும்? குறையும். இப்போ இது எதிர்மாறல், அப்படியே போட்டுக்கலாம். 47/17/45 இன்று 15 இங்கே இருக்குது. இதை இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் வேலை. 1 15 15 3 15 45 1 3 3 2 3 6 8 3 24 0 280. 1 17 17 இதில் வந்து 1 17 17 மீதி 6 68 4 17 68 1 14 14 2 14 228 இந்த 0 இங்கே வந்துடும். இப்போது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிட்டு மீதி நம்மள்ட்ட என்ன இருக்குது? 20 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 20 நாட்கள். இரநூறுக்கும் 300க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து 200 7ஆல் வகுப்படுமான்னு பார்க்குறோம், வகுப்படாது. 201 வகுப்படுமான்னு பார்க்குறோம். அப்படியே பார்த்துட்டே வந்தோன்னா 203 இருக்குது பாருங்கள். இது 7ஆல் வகுப்படும். அதாவது 2 7 14 மீதி 6 63 9 7 63. அப்போ 203 வந்து 7ஆல் வகுப்படும். அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அண்ட் ஸோ ஆன் அப் டு 500 தானே லாஸ்ட்டாக இருக்குது. 500லேருந்து அப்படியே பார்த்துட்டே வரும். 500 499 498 இந்த மாதிரி ஏதாவது வகுப்படுதா அப்படின்னு பார்த்துட்டே வரும். 497 வகுப்படும். ஏன்னா 7 7 49 1 7 7. அப்போ கடைசியாக 7ஆல் வகுப்படும் எண் வந்து 497. 200க்கும் 500க்கும் நடுவில் 203 7ஆல் வகுப்படும். அதுலேருந்து பார்த்தோம்னா கடைசியாக 497 7ஆல் வகுப்படும். சரியா? இப்போ 203 7ஆல் வகுப்பட்டதுன்னா இதுக்கு அடுத்து 7ஆல் வகுப்படும் நம்பர் என்ன? 210. அடுத்தது 217. அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது கம்ஸ் அண்டர் ஒரு சீரீஸில் இது வந்து வந்துடுது. இதுக்கு இடையே உள்ள பொது வித்தியாசம் இப்போ வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து அரித்மெட்டிக் சீரீஸில் இருக்குதுன்னு வச்சுப்போம். இது வந்து ஏ ஈக்குவல் டு 203ன்னு வச்சுப்போம். இது வந்து எல் ஈக்குவல் டு 497ன்னு வச்சுப்போம். இந்த 7ஆல் வகுப்படுது இல்லையா? அப்போ 210ல் 203 போனால் 7, 217ல் 210 போனால் 7. அதே மாதிரி முன்னாடி அடுத்து இருக்கிற நம்பர்லேருந்து முன்னாடி இருக்கிற நம்பர் லெஸ் பண்ணால் 7 வரும். ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 7. இப்போ என்ன கேட்குறாங்க? வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ ஏஎல் டி எல்லாம் டிரைவ் பண்ணியிருக்கோம். அவங்க கொடுத்தது ஒரே ஒரு டேட்டா தான். 200க்கும் 500க்கும் நடுவில் 7ஆல் வகுப்படும் எண்களின் தான் கேட்டாங்க. நம்ம அதுலேருந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஏஎல் டி எல்லாமே டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ எத்தனை எண்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபார்முலா இந்த ஸ்டெப்பு ஹெல்ப் இல்லாமலாம் நம்ம அதை போட முடியாது. இப்படி தான் போட்டாகணும். ஸோ எத்தனை எண்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ லாஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸ் டி ப்ளஸ் 1.
இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் படித்து வச்சுக்கிட்டா தான் இந்த ஆன்சர் வந்து போட முடியும். விச் இஸ் ஈக்குவல் டு அப்படியே நான் சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக போட்டுடுறேன். லாஸ்ட் வந்து 497 மைனஸ் ஃபஸ்ட் வந்து 203 ஃபஸ்ட் டேர்ம் டிவைட் பை 7 ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 294 டிவைட் பை 7 ப்ளஸ் 1 1 7 4 7 28 2 7 14. அப்போ 42 ப்ளஸ் 1 43. எத்தனை இருக்கும்? 7ஆல் வகுப்படும் எண்கள் 43. அடுத்தது 100 மில்லிகிராம் ப்ளஸ் 100 சென்டிகிராம் ப்ளஸ் 100 டெசிகிராம் விச் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிகிராம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து பெரிய பெரிய கணக்கெலாம் கூட ஈஸியாக போட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி கணக்கு தான் வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 மில்லிகிராம் 1 சென்டிகிராம் 10 சென்டிகிராம் 1 டெசிகிராம் 10 டெசிகிராம் 1 டெகாகிராம் 10 டெகாகிராம் 1 கிராம் 10 கிராம் அப்படி தானே வரும். 10 டெகாகிராம் எனக்கே கன்ஃபியூஷன். அது வந்து இங்கேயே கிராம் வந்துடும், இங்கே டெகாகிராம் வராது. 10 டெசிகிராம் 1 கிராம் 10 டெசிமீட்டர் 1 மீட்டர் 10 மீட்டர் 1 டெகாமீட்டர் அப்படி தானே படிப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க? 100 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம அப்படியே இங்கே வரும் 10 மில்லிகிராம் 1 சென்டிகிராம் 100 மில்லிகிராம் 10 சென்டிகிராம் கண்டுபிடிச்சிட்டோமா? ஏன் நம்ம சென்டிகிராம் கண்டுபிடிக்கிறோம்? ஆன்சர் வந்து சென்டிகிராமில் கேட்டிருக்கிறாங்க. இங்கே சென்டிகிராமில் ஆன்சரை கேட்டிருக்கிறதால நம்ம சென்டிகிராமுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். 10 மில்லிகிராம் 1 சென்டிகிராம், இப்போ 100 மில்லிகிராம் 10 சென்டிகிராம் இதை கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது இது ஆல்ரெடி சென்டிகிராமில் தான் இருக்குது. இப்போது டெசிகிராம்லேருந்து சென்டிகிராமுக்கு மாற்றணும். இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது? இருக்குது. அதாவது 10 சென்டிகிராம் 1 டெசிகிராம்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 10 டெசிகிராம் 100 சென்டிகிராம், நம்மள்ட்ட இருக்கிறது 100 சென்டிகிராம் இருக்குது. அப்போது 100 டெசிகிராம் இருக்குது. அப்போது 100 டெசிகிராம் 1000 சென்டிகிராம் இதையும் மாற்றிட்டோமா? இப்போ எல்லாத்தையும் நம்ம சென்டிகிராமாக மாற்றிட்டோம். எப்படி? 10 மில்லிகிராமுக்கு பதிலாக 10 சென்டிகிராம் 100 சென்டிகிராம் 100 டெசிகிராமுக்கு பதிலாக 1000 சென்டிகிராம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட வேண்டியது 1000 100 10 1110. ஆப்ஷன் பி. ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 6:3:5. அதன் கன அளவு 46,080 சென்டிமீட்டர் கியூப் எனில் கனச்செவ்வகத்தின் பக்கப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கியூப் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு இப்போது. கனச்செவ்வகத்தின் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து LBH. LBH என்ன நமக்கு டைரெக்டாக கொடுக்கல, பட் அதோட ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அதாவது 6:3:5 ரேஷியோ கொடுத்தாலே நம்ம வந்து பங்கு, இது வந்து 6 பங்கு 3 பங்கு 5 பங்கு. நமக்கு ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரியாது. ஒரு பங்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ 6 பங்குனா 6x, 3 பங்குனா 3x, 5 பங்குனா 5x. ஆக மொத்தம் 9 10 14 பங்கு. ஆக மொத்தம் 14 பங்கு 14x. அதே மாதிரி இது 3, இது வந்து L, இது வந்து B, இது வந்து H. இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் தான் கன அளவு கிடைக்கும். as per the formula LBH. ஸோ which is equal to L வந்து 6x, B வந்து 3x, H வந்து 5x which is equal to 6 3 18 5 18 5 50 7 40 90. x into x squared into x cube 90 x cube which is equal to என்ன கொடுத்துருக்குறாங்க? 46,080 கொடுத்துருக்குறாங்க கன அளவு. இதுதான் கன அளவு LBH. பெருக்கணும்னா 90 x cube வருது 46,080. ஸோ 90 x cube which is equal to 46,080. நமக்கு தேவை x cube which is equal to 46,080 divided by 90. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத சரியாக வகுக்கணும். 46,08 வகுத்தல் 9. 5 9 45 1 10 1 9 9 1 8 2 9 18. ஸோ 512 கிடைக்குது. 1 9 9 512 9 அது. அப்போது எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 512. 512 எப்படி எழுதலாம்? 8 × 8 × 8ன்னு எழுதலாம்.
அப்போது 8 கியூபு, எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 8 கியூப். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8. நம்ம எக்ஸுன்றது என்னன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு பங்குன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போது நீளம்ன்றது என்ன, 6 பங்கு. அப்போ 6 × 8 எடுத்து எழுதிக்கலாம் நோட்டில். 6:3:5, 6 பங்கு, 3 பங்கு, 5 பங்கு. எக்ஸ் வந்து நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சோம். இதை பார்த்துக்கோங்க. LBH அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி 90 எக்ஸ் கியூப் கொண்டு வந்தோம். எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 90ஆல் டிவைட் பண்ணோம். எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 512 வந்துச்சு. அதாவது 8 கியூபு. எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ 6xன்றது எல். இப்போ எல் விச் இஸ் ஈக்குவல் டு 6 × 48. அதில் வந்து நான் 54 தவறாக போட்டேன், சாரி. எல் வந்து 48. அடுத்து பி வந்து 3x. 3 × 8 3 8 24. ஸோ பி வந்து 24. ஹெச் வந்து 5x. I 8 40. ஹெச் வந்து 40. இப்போ நம்மக்கிட்ட எல் இருக்குது, பி இருக்குது, ஹெச் இருக்குது. வாட் தே ஆர் ஆஸ்கிங் அப்படின்னா பக்கப்பரப்பு கேட்குறாங்க. பக்கப்பரப்பு கேட்டாங்கன்னா நமக்கு பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா 2h × L + B. இதான் வந்து ஃபார்முலா. நம்மக்கிட்ட 2 இருக்குது, ஹெச் வந்து 40 × L வந்து 48 + B வந்து 24. 2 40 80. 48 24 கூட்டுறோம், 60 72. இப்போ 80 72 பெருக்கிறோம். 0 8 2 16, 8 7 56 1 57. 5760 cm² வந்து பக்கப்பரப்பு. நமக்கு இந்த இடத்துல கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா தெரியணும். அவங்க விகிதத்தில் கொடுத்துருக்கிறத பங்காக டிரைவ் பண்ணி இந்த ஃபார்மேட் கொண்டு வர தெரியணும். இந்த ஃபார்மேட் கொண்டு வர தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் கண்டுபிடிச்சா தான் LBH நம்ம டிரைவ் பண்ண முடியும். LBHை டிரைவ் பண்ணால் தான் L எவ்வளோ, B எவ்வளோ, ஹெச் எவ்வளோன்னு தெரியும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் பக்கப்பரப்பு டிரைவ் பண்ண முடியும். 5760 cm². ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 4 12 18 and so on 120 என்ற அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏ கொடுத்துட்டாங்க, எல் கொடுத்துட்டாங்க, டி கண்டுபிடிக்கணும். இப்போ டி அப்படின்றது T2 - T1 நமக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து T2 என்ன, T2 வந்து 8 மைனஸ் T1 வந்து 4. 8ல் 4 போச்சுன்னா 4. அப்போ டி வந்து என்ன, 4. டியும் தெரிஞ்சு போச்சு. ஏ வந்து 4. ஏனா ஃபஸ்ட்டு உறுப்பு 4. அடுத்தது எல்ன்றது லாஸ்ட் உறுப்பு 120. ஸோ ALD மூணும் தெரியும். அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை n = L - A / D + 1 அப்படின்றது ஃபார்முலா. இட் இஸ் ஈக்குவல் டு 120 L மைனஸ் A வந்து 4 / D வந்து 4 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 120ல் 4 போயிட்டுனா 116/4 + 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 நாள் 4, 2 நாங்க 8, மீதி 3 36, 9 நாங்க 36, 29 + 1 இட் இஸ் ஈக்குவல் டு 30. உறுப்புகளின் எண்ணிக்கை 30. ஆப்ஷன் சி. ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 28 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் 180 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் என்ன? மையக்கோணம் வந்து 180 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போனா ஒரு வட்டத்தை வந்து 2ஆக தான் பிரிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா ஆரம் வந்து 28. அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மையக்கோணம் 180 டிகிரி. 180 டிகிரினா நம்ம இப்படி தான் போடுவோம். அதன் வில்லின் நீளம், இதுதான் அந்த வட்டக்கோண பகுதி, இதுதான் அந்த வில்லின் நீளம். அதாவது 2πr. வில்லின் நீளம் என்ன ஃபார்முலா, 2πr என்று வட்டக்கோண பகுதி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் θ/360 என்ற ஃபார்முலாவை பயன்படுத்துவோம் இந்த இடத்துல. விச் இஸ் ஈக்குவல் டு θ வந்து 180 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. 360 × 2, π வந்து 22/7, r வந்து 28, ஆரம் 28 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் வில்லின் நீளம். 0 0 1 18 2 18, 2 2 கேன்சல் ஆகிடும். 1 7 4 7 28, மீதி இருக்கிறது 22 × 4, 4 22 88, 88 சென்டிமீட்டர். இதான் வந்து வில்லின் நீளம். ஆப்ஷன் சி. பின் வருவனவற்றுள் எது ஒரு வட்டத்தின் பெரிய வட்டத்துண்டில் அமையாத கோணம்? இது வந்து ஒரு ரிசல்ட். அதாவது பெரிய வட்டத்துண்டில் வந்து குறுங்கோணம் தான் அமையும்.
விரிகோணம் அமையாது. இங்கே நமக்கு பார்த்தோன்னா எல்லாமே குறுங்கோணமாக இருக்குது. 95ன்றது 90 தாண்டிடுச்சு, செங்கோணத்தை தாண்டி விரிகோணமாக ஆயிடுச்சு. அது வந்து பெரிய வட்டத்துண்டில் அமையாது. அப்போது பெரிய வட்டத்துண்டில் அமையாத கோணம் வந்து 95 டிகிரி. ஆப்ஷன் சி. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள், செங்கோணம் குறுங்கோணம் குறுங்கோணம், அதான் ஆப்ஷன் டி. செங்கோணம் முக்கோணம் இருக்குன்னா இது செங்கோணம், இது குறுங்கோணம், இது குறுங்கோணம். இனிப்புகள் வைக்கும் பெட்டியானது 20 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது ஒரு பாக்ஸு. அதனை 1 மீட்டர், 50 சென்டிமீட்டர், 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட்டு பார்க்கணும். இது எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, நோ ப்ராப்ளம். அடுத்து இந்த மெஷர்மெண்ட்டை பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா இது 2 சென்டிமீட்டரில் இருக்குது, அது 1 மட்டும் மீட்டரில் இருக்குது. அப்போ 1 மீட்டர் அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், சென்டிமீட்டராக மாற்றிடணும். அப்போ 100 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஒரு சின்ன இனிப்பு பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இனிப்பு பாக்ஸை ஒரு பெரிய இனிப்பு பாக்ஸ், ஒரு பெரிய அட்டைப்பெட்டிக்குள்ளே எத்தனை பாக்ஸ் வைக்கலான்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ எல்பிஹெச் இதோட கன அளவு கண்டுபிடிக்கணும், எல்பிஹெச் இதோட கன அளவு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பெரிய பாக்ஸோட கன அளவை சின்ன பாக்ஸோட கன அளவெல்லாம் வகுக்கும் பொழுது எத்தனை பெட்டியை கொள்ளும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது ஃபஸ்ட்டு இனிப்பு பெட்டியை கண்டுபிடிக்கலாம். ஸ்வீட் பாக்ஸுக்கு LBH which is equal to L வந்து 20, B வந்து 15, H வந்து 10. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம். 3000 சென்டிமீட்டர் க்யூப் வருது. 2 5 30, 300, 300 × 10 3000 சென்டிமீட்டர் க்யூப். இது வந்து சிறிய இனிப்பு பெட்டியோட வால்யூம், கன அளவு. அடுத்தது பெருசுக்கு வரும், பிக் பாக்ஸ். அதோட வால்யூம் வந்து LBH which is equal to L வந்து 100 சென்டிமீட்டர். அதாவது 1 மீட்டர் என்னவா மாற்றிட்டோம், சென்டிமீட்டராக மாற்றிட்டோம். ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம சென்டிமீட்டரில் வச்சுருக்கோம், அதனால் அதையும் வந்து சென்டிமீட்டராக மாற்றிடுறோம். அடுத்தது 50 சென்டிமீட்டர், 63 சென்டிமீட்டர் which is equal to 5000, 1 2 3 0, 5 15, 5 31, 3,15,000 சென்டிமீட்டர் க்யூப். 3,15,000 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ 100 × 50 5000, அடுத்தது × 63 0 230 5 315. ஓகே, இப்போது இந்த பெரிய பாக்ஸோட வால்யூமை சின்ன பாக்ஸோட வால்யூமால் வகுக்க போகிறோம். அப்போ தான் எத்தனை பாக்ஸ் கொள்ளணுன்றது நமக்கு தெரியும். ஸோ 31 530 போட்டு அடுத்து சின்ன பாக்ஸ் வந்து 3000. 30 கேன்சல் ஆகிடுது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 3 3 1 3 3 0 5 3 15 105. அப்போ எத்தனை பாக்ஸ் கொள்ளும் நமக்கு, 105 பாக்ஸ் கொள்ளும். ஸோ ஆப்ஷன் பி. ஒரு சூடேற்றி 60 நிமிடங்களில் 4 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 3 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? 60 நிமிடம்னா 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு 4 அலகு. அப்போ 3 மணி நேரத்துக்கு 3 × 4 12 அலகு. எல்லாமே ஜென்ரல் கணக்கு தான். ஆப்ஷன் சி இதான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர்.